வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரி கத்திரிக்காய் காரக்குழம்பு. எனக்கு வெண்ணெய் கத்திரிக்காய் கிடைக்கல, அதனால் நான் வரி கத்திரிக்காய் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வெண்ணெய் கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா அதுலேயும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வரி கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதில். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு சின்ன கப் சேர்த்துக்கலாம். நான் 2 பத்த தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் நம்ம ஆற வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. மசாலா கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ 1/2 கிலோ வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எனக்கு வெண்ணெய் கத்திரிக்காய் கிடைக்கல, அதனால் நான் வரி கத்திரிக்காயில் செஞ்சுருக்கேன். வரி கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதில். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நம்ம 4ஆக கீறிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் அது உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க மசாலாவை நம்ம கரைச்சி வச்ச குழம்புலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். வரி கத்திரிக்காய்ன்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும், கத்திரிக்காயோட கலர் மாறுற வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க. வரி கத்திரிக்காய் எப்போவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நீங்கள் வெண்ணெய் கத்திரிக்காயில் செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். தட்டி வச்ச ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளிலாம் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுடணும். நம்ம கரைச்சி வச்ச குழம்பை சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா சிம்மிலே வேகணும். அப்போ தான் கத்திரிக்காயில் உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். கத்திரிக்காவும் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுறணும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வரி கத்திரிக்காய் காரக்குழம்பு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.